Good morning students. Today we are going to see the recall video of your first online exam. The chapter 1 and chapter 3. So ரெண்டு chapter மட்டும் தான் எக்ஸாம்க்கு இருக்கு. chapter 1 and chapter 3 இத மட்டும் நல்லா தரவா பாத்துக்கோங்க. See in your chapter 1ல வந்துட்டு different types of fishesலாம் இருக்கு. அதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு டேபிள் கொடுத்து அதுல some informations கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து கேக்குற क्वेश्चंस्க்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்க கிளாஸ் வொர்க் நோட்ல நீங்க என்ன எழுதி இருக்கீங்களோ அத வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்ல அண்டர் கிளாஸ் வொர்க் நோட்ல வந்து என்ன எழுதி இருக்கீங்களோ அத நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. சோ அந்த மாடல் சம்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு क्वेश्चंस வந்துட்டு இருக்கும் உங்களுடைய மண்டே எழுத போற எக்ஸாம்ல. சோ யூனிட் 1க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க கிளாஸ் வொர்க் நோட்ல என்ன எழுதி இருக்கீங்களோ அத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம்ஸ் எல்லாமே நல்லா போட்டு பாருங்க. So next வந்துட்டு unit 3 அதாவது how many squares. So the next one is unit 3 how many squares. So under this we have discussed what is a square, rectangle. So definitions of squares, rectangles இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். And then area and the what is mean by area and the perimeter. So area னா என்னது? The space occupied by this surface or the space occupied by this given figure அதான் வந்துட்டு area. Perimeter means length of the boundary. So இந்த மாதிரி எல்லாம் நம்ம definitions வந்துட்டு second and third unitல வந்துட்டு பார்த்திருப்போம். So and also we have learned the formula for the area and the perimeter of the square and also for the rectangle. So now what is the area of the square formula? A square, that means side into side, A into A, and the perimeter formula for the square is 4 into A. A is the side. சரியா? So you first learn the formulas and also how to apply the formulas in the problem. So problem கொடுத்திருக்காங்க. Suppose ஒரு rectangle கொடுத்து அதோட length value 5, breadth value 2 அப்படினு கொடுத்துட்டு now you have to find the area in the rectangle means what you do? You simply multiply the length and breadth. Suppose if the perimeter is asked means what is the formula for a perimeter? 2 into L plus B. So 2 into your length value will be 5, the breadth value will be 2. So 2 into 5 plus 2 is 7. 2 7s are 14. So அதே மாதிரி the most important thing is the unit is so important for area. So area கண்டுபிடிக்கும் பொழுது suppose numbers வந்துட்டு சென்டிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படி இந்த ஸ்கொயர் வேர்டு வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் ஏரியாவுக்கு. சப்போஸ் பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா இந்த யூனிட்ஸ் மட்டும் போட்டால் போதும். இங்கே வந்துட்டு லென்த்து 5 சென்டிமீட்டர், பிரெத்து 2 சென்டிமீட்டர்னா சிம்பிளி யூ புட் சென்டிமீட்டர் இட் செல்ஃப். ஸ்கொயர்னு வரும் ஏரியாவுன்னு வரும்போது ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக யூ ஷுட் புட் ஸ்கொயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் இதில் அந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம். சி அண்டர் திஸ் யூனிட் 3 we have discussed the area and we have discussed the ஸ்கொயர்ஸ் இல்லையா அந்த ஸ்டாம்ப்ஸோடைய ஏரியா பார்த்தோம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு விச் ஹேஸ் த லார்ஜஸ்ட் பெரிமீட்டர், விச் ஹேஸ் த ஸ்மாலஸ்ட் பெரிமீட்டர், ஏரியா வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதில் எது லார்ஜஸ்ட் ஏரியா ஸ்மாலஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாம்ப் சப்போஸ் இந்த கொஷினில் வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் கொடுத்து ஃபைண்ட் தி ஏரியா ஃபைண்ட் த பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஸோ ஃபார் திஸ் ஸோ ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா you simply count the square. See here 1 2 3 4 5 6. So the length value is 6, breadth value is 1 2 3. So your breadth value is 3. So இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் கவுண்ட் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஏரியா and பெரிமீட்டர் தனியாக வந்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். So this types of problems is also may be asked in your online exam. So the next one is the next most important thing is this one. So finding the area of the footprints. இது ரொம்ப முக்கியம். So see இந்த மாதிரி கேட்ட if the question is asked like this means what you do? You first you have to count the number of squares and number of half filled squares and number of quarter filled squares. ஃபுல் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதை வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் டூயிங் த மிஸ்டேக் இஸ் ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர். சப்போஸ் ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸோட கவுண்ட் வந்துட்டு 4 இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் 1/2 அப்படிங்கிறது ஹாஃபை வந்துட்டு டினோட் பண்ணுற ஒரு நம்பர். ஸோ 1/2 மீன்ஸ் ஹாஃப். ஸோ 1/2 இன்ட்டு 4 ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போ 1/2 இன்ட்டு 4. So see 1 into 4 is 4. 4/2 is how much? 2 centimeter. So இந்த மாதிரி போடணும். அதே மாதிரி quarter means how much? 1/4. half na 1/2, quarter na 1/4. Suppose quarter filled squares count பண்ணி உங்களுக்கு வேல்யூ வந்துட்டு 6 வருது அப்படின்னா you have to multiply 6 and 1/4. So 1/4 into 6. See here it is 6/4 னு வரும். So if you cancel it by 2 times cancel பண்ணலாமா 3 and here it is 2. So 3/2 centimeter. அதுக்கு அப்புறமா இது ரெண்டையும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். Have you understand? So இந்த மாதிரி
sums. ஸோ இந்த மாதிரி irregular ஷேப்ஸுக்கெல்லாம் we can find the area. சரியா, நம்ம ஏரியா ஆஃப் த சர்க்கிளோ அல்லது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பெரிமீட்டர்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பெஸ்ட் மெத்தட் எது அப்படின்னா ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, குவார்டர் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, ஃபுல் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு எல்லாமே ஆட் பண்ணி யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஏரியா ஃபார் த given irregular shapes. ஸோ the next thing is this one. Suppose if an rectangle is given, ஒரு rectangle கொடுத்து அதில் வந்துட்டு என்னது diagonalலாம் வந்துட்டு என்னது, the diagonal only splits the rectangle into two equal triangles. ரெண்டு equal triangles are split பண்ணுவோம், triangle 1 and triangle 2. So for this they may ask what is the area of the triangle 1 means how will you find area of the triangle is half of the area of the rectangle. So area of the triangle is equal to area of half of the area of the rectangle. சரியா, rectangle உடைய பாதி தான் area of the triangle. Suppose இந்த rectangle length வந்துட்டு 5, breadth வந்துட்டு 2 கொடுத்துருக்காங்கன்னா what is the area of the rectangle? 5 2s are 10. So இதோட பாதி தான் rectangle, half is the area of the rectangle. So what is the half of 10? 10ல half எவ்வளவு? 5. So 5 is the area of the triangle. So இந்த மாதிரி sums எல்லாம் நல்லா வந்துட்டு பார்த்தோம். Likewise இந்த மாதிரி shapes கொடுத்து இதுக்கு வந்துட்டு area find out பண்ண சொல்லலாம். See here this is an irregular shapes. இதை நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணி கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் யூஸ் திஸ் half filled squares. அந்த மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேப்ஸுக்கு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் விச் ஒன் இஸ் கிரேட்டர். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் மேபி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது ப்ளூ ரெக்டாங்கிளும் ஹாஃப் ரெக்டாங்கிளும் ஈக்குவலாக அப்படிங்கிற மாதிரி. this I thought you already. ஸோ இது எப்படி வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிச்சி ஒரு ரெக்டாங்கிளாக ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணி இதுக்கு தனியாக ஏரியா என்ன வரும், இதுக்கு தனியாக ஏரியா என்ன வரும், ப்ளூ ட்ரையாங்கிளுக்கு ஏரியா என்ன வரும், ரெட் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா என்ன வரும், ரெண்டும் ஈக்குவலாக வருதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ the next one is this one, complete the shapes. So you have to complete this shapes. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி கொடுத்து ஷேப்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒன் மோர் கண்டிஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹியர் இந்த ப்ராக்டிஸ் சப்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்குள்ளே தான் அந்த ஷேப்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும். See this I have give to your homework sums. இதில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனீங்க. 2 sides of the shape are drawn. ஆல்ரெடி 2 sides ட்ரா பண்ணிட்டாங்க. இன்னும் 2 more sides ட்ரா பண்ணி நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். அந்த ஏரியா ஷுட் பி லெஸ் தென் 2 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சி அப்போ இப்படி ட்ரா பண்ணிக்கலாமா? ஸோ இந்த ரெண்டு ஷேப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த ரெக்டாங்கிள், அதாவது ஒரு ரெக்டாங்கிளுடைய ஹாஃப் ஆஃப் தி ரெக்டாங்கிள் இருக்கும், கீழே வந்துட்டு சாரி ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயராக இருக்கும். கீழே இப்படி ட்ரா பண்ணும் பொழுது see, so this is given in your book. So half of the square இருக்கும். ஸோ கீழே ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் திஸ் யூ கேன் ட்ரா குவார்ட்டர் வேணுமே ட்ரா பண்ணலாமா? ஸோ இந்த ரெண்டு ஸ்கொயர்ஸ் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த லைன் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயராக இருக்குது. பட் இந்த ரெண்டு லைன்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா இட் இஸ் குவார்ட்டர் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ். ஸோ நவ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஏரியா அண்ட் இட் ஷுட் பி லெஸ் தென் 2 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும், அது வந்து எப்படி இருக்கணுமாமா? 2 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு குறைவாக இருக்கணும். ஸோ see here first you consider this is as the இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஒரு ரெக்டாங்கிளாக கன்சிடர் பண்ணி லென்த்து பிரெத்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபார் திஸ் யூ சிம்பிளி யூஸ் த செகண்ட் மெத்தட். ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குது, குவார்ட்டர் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. see how many half filled squares are here? 2 1 2. So 1/2 into 2 plus how many quarter filled squares? 2 1 2. So 1/4. Quarter-நாலே 1/4 into 2. Now you cancel. See here 2 get cancelled and here it is 1 times and here it is 2 times. So 1 plus 1/2. See 1/2 can be written as 0.5. If you divide 1/2 means you will get 0.5. So now you add 1 and 0.5, your value will be 1.5 centimeter square. So now I am getting my answer, that is less than 2. இப்போ எனக்கு less than 2 வந்துருச்சா? ஸோ இது ரெண்டும் ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸாக கொடுத்துருந்தாங்க. நம்ம ட்ரா பண்ணக்கூடிய அந்த ரெண்டு ஷேப்ஸும் குவார்ட்டர் ஃபில்டாக வச்சு நம்ம இந்த மெத்தடில் வந்துட்டு சால்வ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு சால்வ் யர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு தரோ வித் யுவர் ஃபார்முலாஸ் அண்ட் ஆல்சோ how to count these squares. half filled squares எங்க எடுக்கணும், quarter filled squares எங்க எடுக்கணும், குவார்ட்டர்னு வந்துட்டாலே 1/4 போடணும், half அப்படின்னா 1/2 போடணும்.
So your presentation should be good. Do your rough works in your rough column. So right side வந்து rough column போடுங்க. And then use pencils in your rough column. Pencil மட்டும் யூஸ் பண்ணணும். Don't use pen. Pen வந்து rough column வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. Suppose area perimeterல கண்டுபிடிச்சேன்னா just box your answers. Suppose area of the rectangle 15 centimeter square means you just box the answers. Box your answers. So do your exam well. Only first and third chapter is your online exam portion. Unit 1 க்கு வந்து உங்க கிளாஸ் போடுங்க. என்ன எழுதிருக்கீங்களோ அத மட்டும் பார்த்தா போதும். So just see and work out the sums which are written in your class work note. And if you have any doubt regarding this, you ask me through WhatsApp. Thank you.